கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30 முதல் 33 ஆகிய வசனங்கள். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி ஒரு ஆழமான செய்தி. உங்க வீட்டுல நீங்க ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைக்கலாம். அற்ப விசுவாசிகளே என்று ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு குடும்பத்துல என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சில கிராமத்துல சில தெருவுல தண்ணி தட்டுப்பாடா இருக்கும், தண்ணிக்காக போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அரிசி இல்லாம இருக்கும், ஜாமான் போயிட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. இதெல்லாம் அன்றாட டெய்லி ஒவ்வொரு வீட்லயும் நடந்துட்டு இருக்கும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு குடும்பத்துல என்ன கவலை வருது அப்படின்னா, வீட்டுல தண்ணி இல்லை, ஜாமான் இல்லை, பணம் இல்லை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, குடும்பத்துல இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சிருவாங்க அம்மா மாதிரிலாம். ஏன்னா அவங்க தான் 8 மணிக்கு சமையல் பண்ணி வீட்டில் எல்லாரையும் அனுப்பணும். அப்புறம் காலையில் வயிறு பசிக்கும், டிஃபின் பண்ணுவாங்க. இதெல்லாம் வீட்டில் நடக்கும். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும் எல்லாம் தேவனுக்கு தெரியும். பரமபிதா அறிந்திருக்கிறார். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும் பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு கிருபையை தரும்போதே எல்லா கிஃப்டும் உள்ள இருக்கும். அதிகாலையில் தூங்கி எழுந்திரிச்சு அவருடைய சமூகத்துல காத்திருந்து நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க, தேவனை துதிக்க. அதிகாலையில் நீங்க தேவனை தேடும்போது நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், கையில பைபிள் எடுத்து வாசிங்க. சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அநேக காரியங்களை ஆவியானவர் கற்று தருவார். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு குடும்பத்துல சகல விதமான செழிப்பு வேணுமா? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதிகாலையில் தேடியவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 21 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பிரதர் செய்யணும்? எங்களுக்கே வீட்டுல நிறைய தேவை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. எங்க வீட்டுல பிரச்சனை நாங்க யார்கிட்ட போய் சொல்ல? இதெல்லாம் நம்ம இதயத்துல நம்ம நிறைய காரியங்கள் யோசிப்போம்.
நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18, 21 வரிய அந்த 5 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அதிகாலையில் நம்ம தேவனை தேடும்போது என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஒரு மனுஷன் அதிகாலை வேளையில தூங்கி எந்திரிச்சு மனுஷனை பார்க்கறதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை தேடும்போது, வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்களா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஆழமா உங்க கூட பேசுறாரு? உங்க வீட்டுல பைபிள் இருந்தா நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 21 ஆகிய வசனங்களை கையில எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பைபிள் தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் படி செலுத்துவாங்க. காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. ஒரு 10 நாள் முன்பாக இல்லை ஒரு வாரம் முன்பாக ஒரு 13 வயசு ஒரு குட்டி பிள்ளை, நான் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி சொல்லி ஆசைப்படுறேன், என்னையால முடியல, நான் காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 13 வயசு மகள் என்கிட்ட பேசினான். அப்ப நான் சொன்னேன், நைட்டு எத்தனை மணிக்கு படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே இந்த மக சொன்னா, எங்கள் வீட்டில் ஹோட்டல் வச்சுருக்காங்க, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே விக்கிர வழிபாடு, ஆனால் அவங்க செய்தி எனக்கு பிடிக்கும், நான் டெய்லி கேட்பேன், ஆனால் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோமுன்னு சொல்லி நினச்சி பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னா. காலை நைட்டு எத்தனை மணிக்கு படுத்து தூங்குன்னு சொல்லி கேட்டேன். எப்படியும் 10-11 மணி ஆயிரும், ஹோட்டல் வச்சுருக்கனால நான் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவேன், முடிச்சுட்டு வர 10 மணி ஆயிரும், தூங்க 11 மணி ஆயிரும் அப்படின்னா. நைட்டு சீக்கிரமாக படுத்தா மட்டும்தான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும், நீ படிக்கணும்ல அப்படின்னு. நானும் காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு ஜோமுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா. ஒரு 13 வயசு மகள் தான், கர்த்தரை அறியாத மகள் தான், குடும்பம் ஃபுல்லாக விக்கிர வழிபாடில் இருக்கிறாங்க. அந்த மகளுக்குள்ள என்ன தெரியுமா ஆசை? அதிகாலையில் என்னை தேடினால் கண்டடைவார்கள் என்று போட்டிருக்கல, இப்போ நானும் காலையில் தேடணும்ல அப்படின்னா. எத்தனையோ குடும்பத்தில் காலையில் 3 மணிக்கு ஆன்லைன் மூலியமாக தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் எத்தனையோ சூழ்நிலை இருக்கு, தேவன் பார்ப்பார். என்னை சிநேகிக்கிறவர்களை, அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நிறைய குடும்பத்தில் செல்போன்ல ஃப்ரெண்டில் ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு இருப்பான். ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஃபோன் அடிப்பாங்க, ஃபோன் அடித்தா 3 மணி நேரம் முடிஞ்சிடும். ஏன்னா ஃப்ரெண்டுகிட்ட 3 மணி நேரம் பேசினா தான் திருப்தியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுற பிள்ளைகள் அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பாட்டு படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரப்படி செலுத்தி ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும், தேவனுடைய மகிமை இறங்கி வரும், கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தரை பார்க்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடினவர்கள் என்னை கண்டடைவார்கள், அதிகாலையில் என்னை தேடினவர்கள் என்னை கண்டடைவார்கள். உங்கள் வீட்டில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரப்படி செலுத்துங்க. அந்த இடத்துல தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்ன சொல்றார் அப்படின்னா, அதிகாலை வேளை நீ என்னை தேடுறப்பா என்னை கண்டடைவாய். நான் உனக்கு நிறைய கிஃப்ட் வச்சிருக்கேன், என்கிட்ட தான் அந்த எல்லா கிஃப்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு. ஐஸ்வர்யம் என்கிட்ட இருக்கு, கனம் என்கிட்ட இருக்கு, நிலையான பொருள் என்கிட்ட இருக்கு.
நீதி என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நீ அதிகாலவில் நீ தேடுறல்ல, அப்போ நீ என் சிநேகிதன், நான் உன்னை பார்க்க வருவேன், இதெல்லாம் நான் உனக்கு கொண்டு வருவேன். ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி என்னிடத்தில் உண்டு, இதெல்லாம் நான் உனக்கு கொண்டு வருவேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் கூட வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள், யாரெல்லாம் அதிகால வேளையிலே இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறீங்களோ, மெய்யான பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு. அப்ப மெய்யான பொருள் என்னது பிரதர் அப்படின்னா, 18ஆம் வசனத்துல எழுதப்பட்டுச்சுல்ல, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி, இதெல்லாம் என்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொன்னார்ல. இதெல்லாம் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை, மெய்ப்பொருள்னா ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி, இதெல்லாம் சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். அப்ப நம்முடைய களஞ்சியத்தை எப்படி நிரப்புறாரு அப்படின்னா, ஐஸ்வர்யத்தினால நிரப்புறாரு, கனத்தினால நிரப்புறாரு, நிலையான பொருள்னால நிரப்புறாரு, நீதினால நிரப்புறாரு. நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவர்களை நீதியின் வழியிலே. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால், நம்ம அவருடைய பிள்ளையாக அதிகாலவிலே காத்திருக்கும் போது நம்ம குடும்பத்தை முதல்ல நீதியின் வழியில நடத்துறார். ரெண்டாவது, நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படிங்கிறது. அப்படிலாம் நடத்தும் போதுதான் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம களஞ்சியங்கள் நிரம்பி வழியணும் அப்படின்னா, அதிகால வேளையில யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ உங்களுக்கு அந்த கிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா தேவன் தந்துடுவார். எனக்கு தெரிந்து நிறைய குடும்பம் நான் அப்படி சொல்ல முடியும். நான் சர்ச்சில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2.5 வருஷம் வேலை பார்க்கும்போது சில குடும்பத்திலே காலையில் 5 மணி சர்வீஸ்க்கு 31 நாளும் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் யோசித்து பார்த்தா கூட நான் நல்லா சொல்ல முடியும். அவங்களுடைய தலைமுறை ஆசிரியப்பட்டிருக்கு. அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் டாக்டராக இருக்கிறாங்க, பெரிய பெரிய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுடைய அம்மா அப்பா, பாட்டி, தாத்தா இவங்கெல்லாம் அதிகாலவிலே 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு தேவனை தேடி இருக்காங்க. அந்த குடும்பம் அந்த ஊர்லயே சகல செழிப்போடு இருக்கு. அவனுடைய சந்ததி தேசத்துக்குள்ள சகல இடத்துல செழிப்பா இருக்கு. என் வாழ்க்கையில அப்படி கிடையாதுப்பா. நான் ஒரு பாவியாதான் வாழ்ந்தேன். எனக்கு ரொம்பலாம் பைபிள் வாசலாம் பழக்கம் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அதிகாலவிலே தேவனை தேடுறாங்க. அந்த குடும்பம்லாம் இப்படி ஆசீர்வாதமா இருக்கும். காலை வேளையில் யாராவது இணைந்திருந்தால், உங்க குடும்பத்திலே அநேக தேவைகள் இருக்கும், அநேக காரியங்கள் உண்டு. ஆனா அதிகாலவிலே தேவனை தேடினால் உங்களுடைய சந்ததி, உங்களுடைய வம்சம், உங்களுடைய அடுத்த தலைமுறை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம ஒரு காரியம் செய்யணும். அதிகாலவிலே தேவனுடைய சமூகத்திலே துதிக்கணும், ஜெபிக்கணும். எல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை தான். இந்த பூமியில கொஞ்சம் வருஷம் நம்ம வாழ்றோம். எப்படி வாழ்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று எழுதப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் அப்படின்னா ஆத்துமா என்றென்றைக்கும் வாழுங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அதனால அதிகாலவேளையில நான் தேவனை துதிக்கிறேன் பிரதர், என் வாழ்க்கையில துதி இருக்கு, நான் எப்பொழுதுமே தேவனை துதிச்சுட்டே இருப்பேன், நல்லா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால காலையில தேடுற நீங்க ஒரு ஸ்பெஷல் அனைட்டிங் உள்ளவங்க, ஒரு விசேஷமான அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் நீங்க அதிகாலை வேளை தேடுற பிள்ளை. அதனால நம்ம குடும்பத்துல சில தேவைகள் உண்டு, சில கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம்,
பல காரியங்கள் இருக்கலாம். ஆனா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். எவ்வளவு கிஃப்ட் தெரியுமா? அடுத்தாப்புல 34ஆம் சங்கீதம் 9, 10 ஆகிய வசனங்களிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள் அப்படின்னாலே தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தீமையான காரியத்தை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்களோ அவர்களுக்கு குறைவு இல்லை, குறைவு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை எங்க பிரதர் வச்சிருக்காரு அப்படின்னா, தீமை வெறுத்து வாழ்றாங்கல்ல அவங்களுக்கு குறைவே இருக்காதான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், பட்டினியா இருக்கும், அது இருந்துட்டு போட்டு. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடணும் அப்படின்னா இன்னைக்குள்ள மெசேஜ் ஃபுல்லா கர்த்தரை தேடுறது மட்டும்தான் இன்னைக்குள்ள டாபிக். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உடனே நம்ம மக்கள் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில நிறைய குறை இருக்கு, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கு அப்படிம்பாங்க. நான் அழகா சொல்லித்தரேன். கர்த்தருக்கு பயந்து வாழ மாட்டாங்க, துணிகரமா வாழ்வாங்க, துன்மார்க்கமா வாழ்வாங்க, பொல்லாத காரியத்தில் ஈடுபடுவாங்க, பொய் பேசி சம்பாதிக்க நினைப்பாங்க, தப்பான வழியில பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கற்பனையை கைக்கொள்ள மாட்டாங்க, உண்மையா வாழ மாட்டாங்க, பரிசுத்தமா வாழ மாட்டாங்க, குடும்பத்துல அன்பு கூற மாட்டாங்க. இப்படி 1000 காரியம் இருக்கு. தேவனை எப்பொழுதும் துதிக்க மாட்டாங்க. நல்ல பகல்ல போய் பார்த்தா நல்ல நாடகம் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க. எத்தனை மிஸ்டேக் இருக்கு. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எப்படி வாழணும், ஒரு குவாலிட்டி இருக்கு. அநீதியான காரியங்கள் வெறுக்கணும், நியாயமான வருமானத்தை விரும்பணும், உண்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும். எத்தனை காரியம் இருக்கு. அதனால கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எப்படி வாழணும்னு சொல்லி பரிசுத்த வேதமும் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத் தருகிறது. நம்ம கை கொள்றது நம்ம வேலை, ஆசீர்வதிக்கிற தேவன் பார்த்துக்குவார். ஏன்னா நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை விரும்புவாங்க, ஆனா கை கொள்றதை விட்டுருவாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அதான் நடக்கு. காலையில இல்ல நைட்டு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, சமையல் பண்றதை விட்டுருவாங்க. இப்ப ஈஸியா புரியும். நைட் 8 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனா சமையல் பண்றதை மறந்துடுவாங்க. அப்புறம் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காலையில டிஃபன் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனா டிஃபன் செய்யறதை மறந்துடுவாங்க. அதே போல ஆசீர்வாதத்தை விரும்புவாங்க, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி கை கொள்ளணும், அதெல்லாம் விட்டுருவாங்க. உண்மையா நடக்கணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆசீர்வாதம் வேணும், அவ்வளவுதான். அது பின்னாடிக்கெல்லாம் யாரு பாப்பா? அதனால பைபிள் சட்டம் வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து இருக்கிறீங்க. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னா எப்படி? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. நம்ம பரலோகத்துடைய பிள்ளைகள், பரலோகத்துடைய பிள்ளைகள் அப்படின்னா அவருக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்ல, அவருக்கு பிரியமானபடி வாழணும்ல. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல இஷ்டம் போல வாழ்றாங்க, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க. ஆக மொத்தம் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம போயிருது. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க,
என் கணவர் தண்ணி அடிக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க எங்கேயோ ஒரு பாதையில் போயிட்டாங்க. ஆனால் சில குடும்பத்தில் தலைவர்கள் அவங்க தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையா வாழ்வாங்க. அப்படியும் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நீதிமான்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் பாருங்க, ஒரு குறைவும் இருக்காது. காரணம் என்ன? அதிக அளவில் தேவனை தேடுவாங்க. பக்கத்துல சர்ச்சில் போய் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிந்த நிறைய குடும்பம் உண்டு. நிறைய குடும்பம் சொல்லலாம். காலையில ஒரு பாட்டி சொன்னிச்சு, 86 வயசு பாட்டி. டெய்லி 3 மணிக்கு எந்திரிச்சு 5 மணி வரைய அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 மணி நேரம் எந்த ஊருக்கு போனாலும் சரி, காலையில 3 மணிக்கு அந்த பாட்டி எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல பாட்டு படி ஜெபம் பண்ணுவோம், தேவனை துதிப்பாங்க. அப்படியே முகம் அப்படியே தேவனை அப்படியே தரிசிப்பாங்களாம். தரிசனம் பார்ப்பாங்க, நேரடியாக பார்ப்பாங்க. எவ்வளோ கிஃப்ட். 86 வயசு பாட்டி இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க. அப்படியும் இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் அதிக அளவில் தேவனை தேடுற குடும்பம் இருக்கு. ஏன்னா நான் வியாபாரத்துல வந்தேன். ஆனா அதிக அளவில் தேடுகிற நிறைய குடும்பம் உண்டு. ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நான் தூங்குறதே காலையில் ஆயிரும். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பைபிள் தியானிச்சு ஜெபம் பண்ணி, இன்று நிறைய குடும்பத்தில் தேவனை தேடுறதே கிடையாது. அதனால தான் தட்டுப்பாடு, அதனால தான் பிரச்சனை. வீட்டில் வந்த உடனே நல்ல டிவி ஆன் பண்ணி விட்டுருவாங்க, சவுண்டாக வச்சுருவாங்க, இல்லை செல்ஃபோனை கையில் எடுத்துருவாங்க, இல்லைன்னா யார்ட்டையா பேசிட்டு இருப்பாங்க. நாட்கள் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கர்த்தரை தேடியவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. எல்லா வீட்லையும் போய் செக் பண்ணி பார்த்தாலும் எல்லா வீட்லையும் ஒரு குறை இருக்கு. என்ன காரணம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் ஒவ்வொரு குறை இருக்கு, ஏதாவது ஒரு குறை. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தரை ஒழுங்கா தேடலப்பா. கர்த்தரை தேடின அந்த வீட்டுல குறையே இருக்காது. இப்படிதான் பைபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதனால காலவெளியில் இணைந்திருக்க பெருசு கிடையாது. கர்த்தரை தேடுறீங்களான்னு சொல்லி பாருங்க, வேதனையா தான் இருக்கு. 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்மை தேடிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். வீட்டில் கையில் பைபிள் இருந்தால் எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தாவே உம்மை தேடிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எனக்கு கர்த்தர் போதும், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தரையே நம்பி இருப்பாங்க. கர்த்தரை தேடியவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழியில் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடியவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சகலத்தையும். அதனால தேடுறதுக்கு ஆயத்தமா இருங்க, சகலத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அதனால இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போம். கர்த்தரை தேடுறதுக்காக அர்ப்பணிங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சத்தியத்தின் மூலியமாக உங்க பிள்ளையோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றிப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் எங்களை அதிகமாய் நேசித்து எங்க கூட நீங்க பேசுறீங்கப்பா, நன்றி. காலவேளையிலே சில குடும்பத்திலே இந்த செய்தி மூலியமாக அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டாங்க. அதிகாலையில் தேவனை தேடும்போது என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகாலை வேளையில் நான் தேவனை துதிக்கணும், அதிகாலை வேளையில நான் தேவனை சமூகத்தில் காத்திருக்கணும். எவ்வளோ காரியங்கள் கற்றுக்கொண்டாங்கப்பா. அனுதின வாழ்க்கையிலே கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பேசின ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேசுனீங்க, நன்றி. அவங்க இதயத்துக்குள்ள அந்த எல்லா வசனமும் 100க்கு 100 விளைய வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க.
இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரந்துட்டு ஆசிர்வதிங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்தி ஆசிர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசிர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து தாயும் பிள்ளையுமாக பரிபூரணமாக ஆசிர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம தகப்பன் கூட இருந்து உங்கள் பிள்ளையோட கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, வயசு அதிகமாயிட்டு போகுது. எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி திருமணத்தை கர்த்தர் கூட நடத்தித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் வாழ்க்கையிலே நிறைய காரியத்திலே கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நிம்மதி இல்லை. எல்லா குழப்பத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் கர்த்தர் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. காலை வேலைக்கு புறப்படுறாங்க, விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனிக்கு புறப்படுறாங்க, வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, கடல் தொழில் போகிறாங்க. காலை வேளையில் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை எந்த இடத்துல இருக்கிறாங்களோ என்னென்ன வேலைக்காக போகிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். கெஞ்சி கேட்குறோம்ப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்க, வேற வேற இடத்துல இணைந்திருக்காங்க, வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பார்க்கிற கிருபைக்கா நன்றி. உம்முடைய பாதப்படியிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து கர்த்தருடைய சத்தத்தின்படி நாங்கள் செவி கொடுக்கிற மாத்திரம் இல்லாமல் கை கொண்டு உண்மையா வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அதுக்குள்ள கிருபை தாங்க அப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்களுடைய வசனத்துக்கு 100க்கு 100 கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகை பரியந்தமும் அப்பா உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும் என்று வேதத்தின்படி சத்தியத்தை அறிந்து கொண்டாங்க, மனம் திரும்பி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க, நீதிமான்கள் இணைந்திருக்காங்க. கர்த்தருடைய ஊழியம் செய்கிற அப்பா எத்தனையோ குடும்பத்துல தாய்மார்கள், இன்னுமாக முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்கள், மிஷினரிமார்கள் இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக ஆசிர்வதிங்க. நிறைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்காங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிகம் பிள்ளி சுனம் ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமையில விக்கிர வழிபாடுல சில குடும்பத்திலே மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கத்திலே, தவறான பழக்கத்திலே அடிமையில் இருக்காங்க, கள்ள தொடர்பு. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன பாவத்தில் இருக்காங்களோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கின்னு சொன்னீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அப்பா இன்றும் எங்களுக்காக பிதானத்தை பரிந்து பேசுறீங்கப்பா, நன்மையானது பேசுறீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும்ப்பா, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல கடன்ல தான்ப்பா கஷ்டப்படுறாங்க, நிறைய தேவைகள் இருக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. கர்த்தர் கூட இருந்து நிம்மதியை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. கடன் பிரச்சனையை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று வேதம் சொல்கிறது. நிறைய குடும்பத்துல கடன் வாங்கி அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுங்க. சமாதானத்தின் தேவன் இந்த நாளில் உங்க பிள்ளைகள் கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே அப்பா என்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ, சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு, சில குடும்பத்திலே கவர்மெண்ட் போஸ்ட்டுக்காக தேடுறாங்க, சில குடும்பத்துல டிரான்ஸ்ஃபருக்காக தேடுறாங்க, நிறைய குடும்பத்துல வேலை வாய்ப்புக்காக அப்பா ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்க தேசத்துல உள்ள பரிசுத்தவான்கள் எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தந்து ஆசீர்வதிக்கணும். ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வெளிநாட்டுல வேற வேற இடத்துல தங்கியிருக்காங்க, எத்தனையோ குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானத்தினால தேவ புத்தினால நிரப்பி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேவைகளோடு கண்ணீரோடு வாழ்றாங்க, கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிழ்ந்ததாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியலுக்காக டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. என் பேர் ரவிராஜ். தேவனாரிலே அப்பம் மினிஸ்ட்ரிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். முழு நேர ஊழியம், நிறைய தரிசனம் இருக்கு. கர்த்தர் கூட இருக்கணும். அது மாத்திரமில்ல, உங்களோட ஜெபத்தின் மூலியமா தாங்குங்க. ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பருக்கு வந்தால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ உங்களுடைய சகல கர்த்தரும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.